சென்னை ஓட்டேரியில் ரவுடிகள் இருவர் பழிக்கு பழி வாங்கும் நடவடிக்கையாக மது போதையில் மோதிக்கொண்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஓட்டேரியைச் சேர்ந்தவர்கள் ஹரிஹரன் மற்றும் ஹென்றி இருவரும் ரவுடிகளான நிலையில் சம்பவத்தன்று ஒன்றாக சேர்ந்து மது அருந்தியுள்ளனர். இதில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கைகலப்பானதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரத்தில் இருந்த ஹரிஹரன் தன் நண்பர்களை அழைத்துக் கொண்டு கையில் ஆயுதங்களுடன் ஹென்ரியின் வீட்டிற்குள் நுழைந்து தகராறு செய்திருக்கிறார். தகவல் அறிந்து வந்த ஹென்றி பதிலுக்கு தன் நண்பர்களை அழைத்துக் கொண்டு ஹரிஹரனின் வீட்டிற்குள் நுழைந்த நிலையில் ஹரிஹரனையும் அவரது நண்பர் பிரதீப்பையும் வெட்டிவிட்டு தப்பியோடியது பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காயமடைந்த இருவரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனிடையே சம்பவம் குறித்தான வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் 16 வயது சிறுவர்கள் இருவர் உட்பட 4 பிடித்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் தலைமறைவாக உள்ள ஹென்ரியை தேடி வருகின்றனர். திருத்தணி அருகே கல்லூரி மாணவி தற்கொலை சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்த கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொன்பாடி மேட்டு பகுதியில் 1ஆம் ஆண்டு கல்லூரி மாணவி ரஞ்சனி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் முறையாக விசாரணை மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற காவல் துணை கண்காணிப்பாளர் உரிய விசாரணை நடத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததால் அவர்கள் கலைந்து சென்றனர். மறியலால் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.